நேற்று நடந்தது கிரிக்கெட் மேட்சா இல்லை சினிமாவாங்க, பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. மொத்தத்துக்கு இந்தியா நியூசிலாண்டை டாமினேட் பண்ணியே ஜெயிச்சிட்டானுங்க. உனக்கு வழியே இல்லடா, நீ தோத்துதான்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு எந்த வழியும் இல்லை. அந்த மாதிரி டார்கெட்டை வச்சானுங்க நம்ம ஆளுங்க 255. அதுலேயே தெரிஞ்சிச்சு எப்படா இவனுக்கு அடிப்பானுங்க. சரி ரைட்டு பார்ப்போம்னு பார்த்தா நம்ம சஞ்சுலாம் இந்த இருமுகன் படத்துல ஸ்பீடு மாதிரி எதோ எடுத்துருப்பாருன்னு தெரியல, பிரிச்சு மேயிறாப்புல 89 ரன்னு செஞ்சுரி ஆச்சுன்னு தான் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் 89 நல்ல ரன்னு தான். எனக்கு தெரிஞ்சு சஞ்சு, அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷானே 3 பேர் அடிச்சாங்க 200 தொட்டிருக்கும். ஏன்னா அவங்க 2 பேர் 50+ அடிச்சாங்க, நம்மளால 89 அடிச்சாப்புல. சரி பவுலிங் செட்டு போனா பும்ரா சொல்ல வேணும், நேஷனல் டெஸ்ட்னு சும்மா சொன்னானுங்கன்ற மாதிரி குத்ராப்ல 3 இது ஸ்டெம்பு பறக்குது, பும்முன்னு. அதான் பேரு பும்ரான்னு வச்சிருக்கானுங்க போல. 4 விக்கெட் எடுத்தாப்புல. அக்ஷல் பட்டேல் ஒரு 3 விக்கெட் எடுத்தாப்புல. சரியான மேட்ச். நான் கிரிக்கெட் பெருசா பாக்குற ஆள் கிடையாது. அண்ணன் ஊர்ல இருந்து வந்ததாப்புல, அவர் பார்த்து ஒரே குஷியா குதிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. என்னன்னு பார்த்தா சரி கிரிக்கெட் அப்பதான் பார்த்தேன். நல்ல மேட்ச், சூப்பரா இருந்துச்சு. ஆனா நியூசிலாண்டும் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல ஃபீல்டிங்லாம் பயங்கரமா பறந்து பண்ணானுங்க. எல்லாம் இருந்தாலும் பிளேயர்ஸ் தானே, ஸோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம். நல்லா தான் அவனுங்களும் பண்ணானுங்க, ஓரளவுக்கு இது பண்ணானுங்க. ஆனால் ஜெயிக்க முடியல. இந்தியா ஒரு வழியாக ஜெயிச்சு கப் அடிச்சிருச்சு. எல்லாம் 1.5 மாசமா இருந்து அவங்க இருந்து காத்து பார்த்து எது நம்ம எதிர்பார்த்தோமோ அது நடந்துருச்சு. ஸோ இந்த இதில் யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு, இந்த நேற்று நடந்த மேட்ச்ல எது பெஸ்ட்டான மூமெண்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்.